திருச்சிற்றம்பலம். திருநீலகண்ட நாயனார் புராணம். திருநீலகண்டத்து குயவனாருக்கு அடியேன். எல்லையில்லா பெருமை கொண்டது தில்லையம்பதி. அவ்வளம்பதியில் குயவர் குலத்திலே தோன்றிய ஒருவர் இருந்தார். அவர் பொன்னம்பலவானரது பூங்குழலை மறவாது வாழ்த்தி வழிபடும் நலத்தின் மிக்கவர். பொய்கடிந்து அறம் புரிபவர். சிவபிரானுடைய மெய்யடியாருக்கான திருத்தொண்டுகளை அன்புடன் செய்வார். அருந்ததியின் மிக்க கற்புடைய மனைவியாரோடு இல்லறத்தில் இனிது வாழ்ந்தவர். சைவ நலம் பேணும் தகவுடையவர். மட்களம் செய்யும் தொழிலால் வாழ்வு நடத்துபவர். சிவனடியார்களுக்கு திருவோடு தந்து அன்பு செய்வார். உலகெல்லாம் உய்ய எம்பிரான் ஆலகால விடத்தை உண்டு தரித்த கண்டத்தை சதா நினைந்து நினைந்து உருகுவார். அந்த கண்டம் இல்லையானால் எல்லா தேவர்களுக்கும் மனிதர்களுக்கும் கண்டம் வந்திருக்குமே. எல்லா உயிர்களுக்கும் வாழ்வு தந்தது எந்தையின் கண்டம் ஒன்றே அன்றோ, அதன் பெருமையை யாரால் அளக்க முடியும் என்று எண்ணுவார். அத்திரு கண்டத்தை தொழுவார். இடையிலாது திருநீலகண்டம் திருநீலகண்டம் என்று கூறுவார். அதனால் அவரை எல்லோரும் திருநீலகண்டர் என்றே அழைப்பாராயினார்கள். இளமையின் மிகுதியடைந்த அவர் இன்பத்துறையில் எளியரானார். திருவினும் உருவின் மிக்க மனைவியார் இருந்தும் அவர் உள்ளத்தின் வெள்ளம் போல் எழுந்த அவாவினால் ஒரு பரத்தையை மருவி வந்தார். அதனை அறிந்த மனைவியார் மானம் மிக்கவர் ஆதலினால் ஊடல் கொண்டனர். கணவனுக்கு வேண்டி எல்லா பணிவிடைகளும் புரிந்து கூடலுக்கு மட்டும் இசையாதிருந்தனர். நாயனார் மனைவியாரது பிணக்கை நீக்கும் பொருட்டு நயமொழிகள் பல கூறி இறந்து அணைய முயன்றார். அம்மையார் தீண்டுவீராயின் எம்மை திருநீலகண்டம் என்று ஆணையிட்டனர். அன்பருக்கு காதல் மிகுதியுண்டு. எனினும் திருநீலகண்டத்தினிடம் வைத்த அன்பு அதனினும் மிகுதி. திருநீலகண்டத்தின் மீது ஆணை, எம்மை தீண்டாதீர் என்ற சொல்லை கேட்டவுடன் உள்ளம் பெயர்ந்தது. உடம்பு விலகி நின்றது. எம்மை என்று பன்மையாக கூறியபடியால் இனி இவரையே அன்றி ஏனைய மாதர்களையும் என் மனத்திலும் தீண்டேன் என்றார். மனைவியாரை ஏதிலார் போல நோக்கினார். ஆதியா நீலகண்ட தளவுதாங்கொண்ட ஆர்வம் பேதியானை கேட்ட பெரியவர் பெயர்ந்து நீங்கி ஏதிலார் போல நோக்கி எம்மை என்றதனால் மற்றை மாதரால் தமையும் என்றன் மனத்திலும் தீண்டேன் என்றார். கற்பமிக்க மனைவியாரும் திருநீலகண்டரும் அன்று தொட்டு கூடல் ஒன்று மட்டுமின்றி இல்லறம் புரிந்து வந்தனர். அம்மையார் கணவருக்கு வேண்டிய யாவும் செய்வார். தமக்குள் நேர்ந்த இத்தன்மையை அயனார் அறியாவண்ணம் ஒழுகி வந்தனர். இளமையில் மிகுதி இருந்த அவ்விருவரும் இவ்வாறு அந்த ஆணையை